இங்கே சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்தா விஜய் வந்து அதிர்ச்சி அடைகிறாரு. இந்த மாரி நடந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல போயிட்டு இந்த மாரி வந்து காவேரி காணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அத கேட்டு வீட்ல இருக்கவங்க எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ காவேரி வந்து யார் கூட்டிட்டு போயிருக்கா? ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அதுக்கப்புறம் எல்லாருமே ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. உடனே வந்து எதிரின்னு யாருமே கிடையாது. எனக்கு என்னமோ அந்த ராகவ் மேல தான் சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தி சொன்னோனே, ராகவ் தான் வந்து இங்கேயா இருக்கான். அவன் தான் ஜெயில்ல இருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ராகவ் வந்து வெளிய வந்துட்டான் அப்படின்ற விஷயத்த வந்து அவங்க சித்தப்பா வந்து சொல்கிறாரு. அதை கேட்டு விஜய் செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. அப்போ வந்து அம்மு வந்து ராகவ் தான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. உடனே கிளம்புறாரு வண்டி எடுத்துகிட்டு. எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. உடனே வந்து இல்லை அம்மு எங்கே இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும், நான் எப்படியாவது அம்முவோட தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. உடனே வந்து நானும் வரேன் ப்ளீஸுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, வேணா காவேரி மிஸ் நீங்கள் எங்கேயே இருங்க. இல்லைங்க என்னால் தான் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது, என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது, ப்ளீஸுங்க நானும் உங்கள் கூட வரேன், உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன் அப்படின்னோடனே, சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரின்னு சொல்லிட்டு விஜயும் காவேரி வந்து வண்டியில் போகிறாங்க. இங்கே எங்கே வந்திருக்கோம் அப்படின்னோடனே, வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு. சார் இந்த ஏரியா வந்து சார், ஆமாம் இந்த ஏரியாவில் தான் வந்து அந்த வண்டி வந்து லாஸ்ட்டாக வந்து சுற்றி இருக்குது அப்படின்னோடனே, சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு, சரி ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்னு சொல்கிறாங்க. போலீஸ் வந்து நாங்கள் அங்கே கூடிய சீக்கிரம் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் அங்கே ரீச் ஆகிடுவோம், அதுக்கப்புறம் அவங்களை நாங்கள் கேட்ச் பண்ணிவிடுவோம் அந்த ராகவை அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்னு சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டாக வந்து விஜய் அதுக்கு முன்னாடியே போயிடுறாரு. போயிட்டு வந்து, சரி மிஸ் நீங்கள் இங்கே இருங்க, எக்காரணம் கொண்டு வண்டியை விட்டு நீங்கள் இறங்கவே கூடாது, அது எப்படி குழந்தைக்கு என்ன ஆனாலும் தெரியாமல் நான் இப்படி உள்ளே இருக்க முடியும்னா, ப்ளீஸ் உங்களை கெஞ்சி கேட்குறேன், தயவு செய்து உள்ளவே இருங்க காவேரி மிஸ், நீங்கள் வெளியே வரவே வராதிங்க, யார் என்ன சொன்னாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி நீங்கள் வெளியே வரக்கூடாது, நான் உங்கள் பேரை சொன்னால் தான் நீங்கள் வெளியே வரணும் சரியா அப்படின்னோடனே, உங்களுக்கு ஏதாவது நான் பார்த்துக்கிறேங்க, என் குழந்தை தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, கிளம்புறாரு. இங்கே காவேரி வந்து கடவுளை வேண்டிட்டு இருக்காங்க, கடவுளை எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் இருந்துட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு வேண்டிட்டு இருக்காங்க. எங்கே வந்து விஜய் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த ரவுடிஸ் இருக்கா அந்த இடத்துக்கு வந்து கரெக்டாக போயிடுறாரு. எப்படியும் வந்து அவன் இந்த வீட்டில் தான் இருக்கணும், ஏன்னா இந்த சரௌண்டிங்கில் தான் அவனுக்கு வீடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, பொறுமையாக வந்து ரவுடிஸ் கிட்டே போகிறாரு. பார்த்தா ரவுடி வெளியே உட்காந்துட்ருக்காங்க. உள்ளே வந்து யாரும் இருக்க மாதிரி இருக்குது. வெளியே இருக்க ரவுடிஸ் எல்லாமே வந்து செம்மையாக வந்து அடித்து போடுறாரு விஜய். உடனே அவங்களும் வந்து செம்மையாக ஃபைட் பண்ணுறாங்க. கரெக்டாக ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போதே ராகவ் அங்கே வந்துடுறாரு. ராகவ் பார்த்து செம்ம டென்ஷன் ஆகிறார் விஜய். எவ்வளோ தைரியமாக இருந்தால் ஏன் பொண்ணு தூக்குவியாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரே உதவிடுறாரு. ராகவ் எட்டி உதைக்கிறாரு. அடுத்து வந்து ராகவும் கீழே போய் விழுந்துடுறாரு. இவனை பிடிங்கடா, விட்டாதீங்கடா இவனை, டே நீ வரணும் தான் அவன் பொண்ணை தூக்கினேன், வந்துட்டு எல்லாம் கரெக்டாக, நீ விடாதீங்கடா இவனை, இன்னையோட இங்கேயே வந்து ஒரு வழி பண்ணிடுங்கடா, இதுக்கப்புறம் இவன் வீட்டுக்கே போகக்கூடாதுடா, எனக்கு உன் பொண்ணு டார்கெட்டில் நீ தான் டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அடிக்க வராங்க. உடனே விஜயும் பயங்கரமாக ஃபைட் பண்ணுறாரு. ஒரு கட்டத்தில் செம்ம ஃபைட் பண்ணுறாரு. இங்கே வந்து காவேரி ரொம்ப பயந்து போகிறாங்க. இதுக்கு அப்புறம் இப்படி விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி வந்த விஷயத்த சொல்கிறாங்க. நீங்கள் எங்கே மேடம் அங்கே போனீங்க, நாங்கள் தான் உங்கள் குழந்தைய காப்பாற்றணும்னு சொன்னோம்ல சார், ப்ளீஸ் சார் விஜய் உள்ளே போயிருக்காரு, எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது சார், தயவுசெய்து வாங்க சார். மேடம் நாங்கள் கிட்ட நெருங்கிட்டோம், இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்துடுவோம் அப்படின்னோடனே, எங்கே வந்து விஜய் என்ன பண்ணுறாங்க, செம்மையாக அடிக்கிறாங்க. அதே மாதிரி விஜயும் திருப்பி அடிச்சிட்ருக்காரு குழந்தைய காப்பாற்றுறதுக்காக. கொஞ்ச நேரத்தில் போலீஸ் அங்கே வந்துடுறாங்க. போலீஸை பார்த்தா ரவுடிஸ் எல்லாம் ஓட பார்க்குறாங்க. கரெக்டாக போலீஸ் வந்து அவங்கள வந்து சுற்றி பிடிக்கிறாங்க. அடுத்து வந்து குழந்தைய பார்க்குறாங்க. பார்த்தா வந்து குழந்தை ஒரு இடத்துல அப்படியே வந்து கண்ணை மூடி மயக்கடிச்சு விழுந்து கிடக்குறாங்க. அதை பார்த்து வந்து விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே வந்து அம்முன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாரு, கதறி அழறாரு. சரி உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மு வந்து கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு தூக்குறாரு. கையில் தூக்கிட்டு வந்து கரெக்டாக வராரு. அம்மு வந்து தூக்கிட்டு வந்து விஜய் ஓடி வரதை பார்த்துட்டு காவேரி பயந்து போயிடுறாங்க. என்ன ஆச்சு குழந்தைக்கு, என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அவங்களே அறியாமல் காவேரியோட அந்த தாய்மை உணர்வு வெளிவருது. அப்படியே வந்து குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாங்க காவேரி. அம்மு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. உடனே வந்து தண்ணி தெளிக்கிறார் விஜய். கண்ணை திறந்து பார்க்குறாங்க. மிஸ் நீங்களா மிஸ் நீங்கள் வந்துட்டீங்களா மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை அப்படியே கட்டிக்கிறா. காவேரியும் அழறாங்க, குழந்தையும் அழறா. அப்படியே கட்டி பிடிச்சி ரெண்டு பேரும் நிகழ்ச்சி அடைகிறாங்க. இதெல்லாம் பார்த்து விஜய்க்கு கண்ணுது தண்ணியாக ஊற்றுது. அவரால் தாங்கிக்கவே முடியல. அப்படியே பார்த்து அப்படியே வந்து நிகழ்ச்சி அடைகிறார் விஜய். உடனே வந்து மிஸ் நீங்கள் என்னை தேடி வந்துட்டிங்களா, நான் ரொம்ப பயந்துட்டேன் மிஸ், அந்த ரவுடிஸ் எல்லாம் என்ன கூட்டின்னு போயிட்டு கட்டி வச்சிட்டாங்க மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை அழறா. உடனே வந்து ஒன்றும் இல்லை, உனக்கு ஒன்றும் ஆகாதுரா, என்னை மன்னிச்சிடு, சாரி காவேரி அப்படின்னோடனே, பரவாயில்ல மிஸ் நீ என்கிட்ட வந்துட்டிங்களா, எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அழறா. அவங்க அப்பா கூட வந்து குழந்தை வந்து பார்க்கல, வந்து காவேரியோட அனுப்பில் தான் இருக்கணும்னு குழந்தை விரும்புறதால விஜய் வந்து அப்படியே நிகழ்ச்சியோடு பார்த்துட்ருக்காரு. இதுதான் வந்து தாய்மையாக பாசம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு வந்து புரியுது. அப்படியே பார்த்துட்ருக்காரு. அப்பா அப்படி சொல்லிட்டு குழந்தை மறுபடியும் அவங்க அப்பாவையும் கட்டிக்கிறா விஜயையும்.